60 வயசுக்கு மேல ஆச்சுனாலே நமக்கு வர ஒரு பெரிய பிரச்சனை தசை வலிமை குறையறது தான். மாடிப்படி ஏறினா மூச்சு வாங்குறது, இல்ல ஒரு சேர்ல இருந்து எழுந்திருக்கவே கஷ்டப்படுறது, இதெல்லாம் வயசானா வரதான் செய்யும்னு நாமளே நம்மள சமாதானப்படுத்திக்கிறோம். ஆனா இந்த நிலைமைய மாத்துறதுக்கு ஒரு சூப்பரான வழி நீங்க தினமும் காலையில குடிக்கிற காஃபிலேயே இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, பெரிய பெரிய உடற்பயிற்சிகளோ காஸ்ட்லியான மருந்துகளோ இல்லாம ரொம்ப சிம்பிளான சில பொடிகளை சேர்த்துக்கிறதன் மூலமா இழந்த பலத்தை திரும்ப கொண்டு வர முடியும். அத பத்தி தான் இன்னைக்கு நாம விரிவா பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு வரி எவ்ளோ பெரிய உண்மைய சொல்லுதுன்னு. இது வெறும் உடம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் இல்ல, நம்மளோட பலவீனத்தை வச்சு ஒரு மிகப்பெரிய பிசினஸ் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம சுதந்திரம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் போது, நம்ம மத்தவங்கள சார்ந்து இருக்க ஆரம்பிக்கும் போது, அங்க ஒரு பொருளாதாரம் லாபம் சம்பாதிக்குது. ஆனா நம்ம ஆரோக்கியத்தையும் சுதந்திரத்தையும் நம்ம கையிலே வச்சுக்க ஒரு வழி இருக்கும்போது, நம்ம ஏன் அந்த வர்த்தகத்துக்கு இடம் கொடுக்கணும்? சரி, அந்த பெரிய பிரச்சனையில இருந்து ஒரு நம்பிக்கையான தீர்வுக்கு வருவோம். இந்த ஆய்வு நமக்கு காட்டுறது அதுதான். வலிமைய திரும்ப கொண்டு வர்றதுங்கிறது ஏதோ ராக்கெட் சயின்ஸ்லாம் இல்ல. அது நம்ம டெய்லி பழக்க வழக்கத்துல, குறிப்பா நம்ம காலை காஃபில ஒளிஞ்சிருக்கிற ஒரு சின்ன ரகசியம். இது நம்ம கண்ட்ரோல திரும்ப நம்ம கைக்கு கொண்டு வர்ற மாதிரி. ஒரு பெரிய ரிசர்ச்ல விஞ்ஞானிங்க 900க்கும் அதிகமான பொருட்களை ஆய்வு செஞ்சிருக்காங்க. எது வயசானவங்களோட தசை வளர்ச்சிக்கு உண்மையிலே ஹெல்ப் பண்ணுதுன்னு கண்டுபிடிக்கத்தான் இந்த ஆய்வு. யோசிச்சு பாருங்க, 900க்கும் மேல. அதுல இருந்து வெறும் 5 பொருள் தான் குறிப்பிட்டத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அந்த 5 பொடி என்ன, அது எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு கவுண்டவுன்ல பார்க்கலாமா? வாங்க ஆரம்பிக்கலாம். நம்ம கவுண்டவுன்ல 5வது இடத்துல இருக்கிறது நம்ம பலரும் சாக்லேட் டேஸ்டுக்காக மட்டுமே யூஸ் பண்ற ஒரு பொருள். ஆனா அதோட உண்மையான பவர் நிறைய பேருக்கு தெரியாது. கொக்கோ பவுடர், அதுவும் குறிப்பா பதப்படுத்தப்படாத ரா கொக்கோ பவுடர் ஒரு growth அன்லாக்கர் மாதிரி வேலை செய்யுது. நம்ம உடம்புல மயோஸ்டாடின்னு ஒரு புரோட்டீன் இருக்கு. அதோட வேலை என்னன்னா தசைகள் ஓவரா வளர்ந்துடாம பாத்துக்கிறது. இது சின்ன வயசுல ஒரு நல்ல விஷயம். ஆனா வயசாகும்போது இந்த புரோட்டீன் தேவைக்கு அதிகமாவே தசை வளர்ச்சியை பிளாக் பண்ணிடும். கொக்கோ பவுடர் இந்த மயோஸ்டாடினோட வேலையை குறைச்சு தசை வளர்ச்சிக்கான கதவை திறந்து விடுது. இங்க ஒரு முக்கியமான விஷயம், ரா கோகோ பவுடர் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா கடைகள்ல கிடைக்கிற சாதாரண சாக்லேட் பவுடர்ல சர்க்கரை தான் அதிகமா இருக்கும். முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். எக்ஸசைஸ்க்கு முன்னாடி இது குடிக்கும்போது உங்க தசைகளுக்கு ரத்த ஓட்டம் அதிகமாகி அது வளர்றதுக்கு ரெடியாகும். அடுத்து 4வது இடத்துல இருக்கிற பொடி நம்ம மசில்ஸ்குள்ள இருக்கிற இன்ஜினுக்கு பெட்ரோல் ஊத்துற மாதிரி. பீட்ரூட் பவுடரை ஒரு எனர்ஜைசர்னு சொல்லலாம். நம்ம தசை செல்கள்ல ஆயிரக்கணக்கான குட்டி குட்டி பவர் பிளான்ட் இருக்கு. அதோட பேரு தான் மைட்டோகாண்ட்ரியா. பீட்ரூட்ல இருக்கிற நைட்ரேட் நம்ம உடம்புல நைட்ரிக் ஆக்சைடா மாறி இந்த பவர் பிளான்ட்டுகளை ரொம்ப எஃபிஷியண்டா வேலை செய்ய வைக்குது. இதனால என்ன ஆகும்னா, குறைஞ்ச ஆக்சிஜனை வச்சே தசைகளால அதிக சக்தியை உருவாக்க முடியும். இந்த ஸ்லைட்ல இருக்கிற ரிசல்ட்ட பாருங்க. 12% சக்தி அதிகரிப்புங்கிறது வெறும் நம்பர் கிடையாது. உண்மையில அது ஒரு நாள் முழுக்க சோர்வே இல்லாம வேலை செய்யறதுக்கும் மாடிப்படி ஏறி இறங்குனதுக்கு அப்புறமும் மூச்சு வாங்காம இருக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். சின்ன சின்ன வேலைகளை கூட அதிக எனர்ஜியோட செய்ய முடியும். சரி, 3வது இடத்துக்கு வந்தாச்சு. இந்த பொடி நம்ம உடம்போட ஃபவுண்டேஷனையே சரி பண்ணி ஸ்ட்ராங் ஆக்குது. கொலாஜனை நம்ம உடம்போட சிமெண்ட்னு சொல்லலாம். ஒரு பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்க சிமெண்ட் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி நம்ம தசைகள், எலும்புகள், மூட்டுகள் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்க கொலாஜன் ரொம்ப அவசியம். வயசாக ஆக நம்ம உடம்புல கொலாஜன் உற்பத்தி குறைய ஆரம்பிக்கும். அதனால தான் மூட்டு வலி, தசை இறுக்கம்லாம் வருது. கொலாஜன் பெப்டைட்ஸ் பவுடர் இந்த டேமேஜ் ஆன சிமெண்ட்டை சரி பண்ற ஒரு ரிப்பேர் தீம் மாதிரி வேலை செய்யுது. பிரிட்டிஷ் ஜர்னல் ஆஃப் நியூட்ரிஷன்ல வெளியான இந்த ஆய்வோட ரிசல்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. பாருங்க, சும்மா எக்ஸசைஸ் செஞ்சவங்களை விட கூடவே கொலாஜன் எடுத்துக்கிட்டவங்களுக்கு தசை வளர்ச்சியும் தசை வலிமையும் பல மடங்கு அதிகமா இருந்திருக்கு. சிம்பிளா சொன்னா, நீங்க பண்ற ஒர்க் அவுட்டோட பலனை இதை டபுள் ஆக்கிடுது. இப்போ நம்ம பார்க்க போற 2வது இடத்துல இருக்கிற பவுடர், இது பத்தி நிறைய தப்பான அபிப்பிராயம் இருக்கு. ஆனா வயசானவங்களுக்கு இது ஒரு வரம்னே சொல்லலாம். இந்த கேள்வி நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பா வரும். கிரியேட்டின்னாலே பெரிய பெரிய மசில்ஸ் வச்சுக்கிட்டு ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ற பசங்க யூஸ் பண்றது தானே அப்படின்னு ஒரு எண்ணம் நம்ம மனசுல பதிஞ்சு போச்சு. ஆனா அது ஒரு மிகப்பெரிய தப்பான கருத்து. உண்மையில கிரியேட்டின் ஒரு இன்ஸ்டன்ட் ஃபியூவல் மாதிரி. நம்ம தசைகளுக்கு ஒரு வேலைய டக்குன்னு செய்ய உடனடி சக்தி தேவைப்படும். உதாரணத்துக்கு சேர்ல இருந்து சட்டுன்னு எந்திரிக்கிறது, கீழே விழுந்த பொருளை குழிஞ்சு எடுக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளுக்கு தேவைப்படுற உடனடி ஆற்றல கிரியேட்டின் தான் கொடுக்குது. வயசாகும்போது இந்த இன்ஸ்டன்ட் ஃபியூவல் ஸ்டாக்கு குறைஞ்சிடுது. கிரியேட்டின் சப்ளிமெண்ட் அந்த ஸ்டாக்கு திரும்பவும் ஃபில் பண்ணுது. கிரியேட்டின் விஷயத்துல கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். இது ஒரே நாள்ல மேஜிக் பண்ணாது.
தினமும் எடுத்துக்கும்போது அது கொஞ்சம் கொஞ்சமா தசைகள்ல ஸ்டோர் ஆகி ஒரு ஃபுல்லா சார்ஜ் பண்ண பேட்டரி மாதிரி உங்க தசைகளை எப்பவும் ரெடியா வச்சுக்கும். கிரியேட்டின் மோனோஹைட்ரேட்டுங்கிறது தான் அதிகமா ரிசர்ச் பண்ணப்பட்ட சேஃபான ஃபார்ம். ஃபைனலா இந்த லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்கிற ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அந்த பொடியை பார்க்க போறோம். இது வயசானவங்களுக்கு ஏற்படுற தசை இழப்பு பிரச்சனையோட ஆணி வரையே சரி செய்யக்கூடிய ஒரு மாஸ்டர் கீ. சரி, இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். வயசாக ஆக நம்ம தசைகள் கொஞ்சம் பிடிவாதமா மாறிரும். அதாவது நம்ம புரோட்டீன் நிறைய சாப்பிட்டாலும் அதை ஏத்துக்கிட்டு வளர்றதுக்கு தயங்கும். இதுக்கு பேர் தான் அனாபாலிக் ரெசிஸ்டன்ஸ். லியூசின் செறிவூட்டப்பட்ட அத்தியாவசிய அமினோ ஆசிட்ஸ், அதாவது EAA பவுடர், இந்த பிடிவாதத்தை உடைக்கிற ஒரு ஆக்டிவேட்டர் மாதிரி வேலை செய்யுது. இது ஒரு டைட்டான ஸ்விட்ச் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. சின்ன வயசுல தசை வளர்ச்சிக்கான ஸ்விட்சை ஆன் பண்ண கொஞ்சமா லூசின்கிற அமினோ ஆசிட் போதும். ஆனா வயசான தசைகள்ல அந்த ஸ்விட்ச் ரொம்ப டைட் ஆயிடுது. அதை ஆன் பண்ண அதிக அளவு லூசின் தேவைப்படுது. இதுக்கு பேரு தான் லூசின் த்ரெஷோல்ட். சாதாரண சாப்பாட்டுல இந்த அளவு கிடைக்கிறது கஷ்டம். ஆனா இந்த ஸ்பெஷல் பவுடர் அந்த அதிகப்படியான லூசினை நேரா கொடுத்து அந்த டைட்டான ஸ்விட்சை ஆன் பண்ணி தசை வளர்ச்சியை ஸ்டார்ட் பண்ணி வைக்குது. இதுவரைக்கும் நாம தனித்தனியா பார்த்த இந்த 5 பொடியும் எப்படி ஒன்னா சேர்ந்து ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷனை கொடுக்குதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்திடலாம். இந்த கேபிள் எல்லாத்தையும் சிம்பிளா சொல்லுது. கோகோ தசை வளர்ச்சிக்கான தடையை நீக்குது. பீட்ரூட் வேலை செய்யறதுக்கு எனர்ஜி கொடுக்குது. கொலாஜன் உடம்போட ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் ஆக்குது. கிரியேட்டின் இன்ஸ்டன்ட் பவரை கொடுக்குது. கடைசியா லியூசின் EAA மொத்த சிஸ்டத்தையும் ஆன் பண்ணிவிடுது. பாருங்க, இது ஒரு டீம் ஒர்க் மாதிரி ஒன்னொன்னும் மத்ததோட வேலையை ஈஸியாக்கி ஒரு முழுமையான பலனை கொடுக்குது. அதனால இனிமே உங்க கால காஃபிய சும்மா ஒரு புத்துணர்ச்சி பானமா மட்டும் பார்க்காதீங்க. அது உங்க ஆரோக்கியத்தையும் உங்க சுதந்திரத்தையும் உங்க தன்னம்பிக்கையையும் திரும்ப கொண்டு வர்றதுக்கான ஒரு பவர்ஃபுல் கருவி. உங்க வாழ்க்கையோட கண்ட்ரோல திரும்ப உங்க கைக்கு எடுக்கிறதுக்கான ஸ்டெப் இந்த ஒரு கப் காஃபியா கூட இருக்கலாம். ஒரு சின்ன பழக்கம் எவ்வளவு பெரிய மாற்றத்தை உண்டாக்க முடியும் இல்லையா?